துலா ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, தெய்வ வழிபாடுகளில் சிறந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துலா ராசிக்கு அதிபதியான செவ்வாய், சுக்கிரன், சனி, சூரியன் இந்த கிரகங்கள் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதுன்னு சொல்லலாங்க. அதனால இந்த கிரக வழிபாட்டை செய்யறது நல்லது. துலா ராசிக்காரங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கணும்னா ஸ்ரீ பத்ரகாளி தாயும் துர்க்கை மாதிரி தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யணுங்க. அதாவது பெண் தெய்வ வழிபாடு நீங்கள் செய்யறது நல்லது. துலா ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையில் சொந்த பந்தங்கள் இருக்கிறது ஒன்று, இல்லாமல் இருக்கிறது ஒன்று, உற்றார் உறவுகள் யாராக இருந்தாலுமே சரி, யாரோட உதவியுமே கிடைக்கல, குடும்ப வாழ்க்கையில் அடுத்தடுத்து பாதிப்பு நீங்கள் உணர்ந்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா, குலதெய்வ வழிபாட்டில் பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் எப்படி நடக்குன்னு சொல்லலாம். அதனால் சரியான குலதெய்வ வழிபாடு நீங்கள் தேர்ந்தெடுத்து வழிபாடு செஞ்சாலே உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டுன்னு சொல்லலாங்க. வணக்கம் நண்பர்களே. துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், தொடர்ந்து வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன, இதை எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாங்க. இன்றைக்கி உலகத்தில் பல கோடி மக்கள் வாழ்கிறாங்க. எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். வறுமையான நிலை, பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக எதுலேயுமே இந்த மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்குமே துலாம் ராசி அன்புகள் சிறப்படக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டா போதுங்க. துலா ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் அதிகம் பெறணும்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் வீட்டில் லட்சுமி குபேர படத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக கற்கண்டுகளை நைவேத்தியம் செஞ்சு தூபங்கள் கொளுத்தி லட்சுமி குபேர மந்திரங்கள் சொல்கிறது முடியாதவங்க லட்சுமி வழிபாட்டையாவது தொடர்ந்து நீங்கள் தீபேத்தி வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். சுக்கிர பகவானுக்கு மல்லிகை பூக்கள் சமர்ப்பணம் செஞ்சு இந்த சக்கரை கற்கண்டு மாதிரி நெய்வேத்தி செஞ்சு நெய் தீபம் ஏற்றி சுக்கர பகவான் மந்திரங்களை நீங்கள் சொல்லி வழிபாடு செய்கிறது நல்லது. வருஷத்துக்கு ஒரு முறை சுக்கிர பகவான் தன்னை சொல்லக்கூடிய கஞ்சனூர் கோவிலுக்கு ஒரு வெள்ளிக்கிழமை தினத்தில் போயிட்டு வர பாருங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் தான். சுக்கிர பகவான் இந்த பெண்கள் விலங்குகள் மேலே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிரகம். அதனால வசதி குறைஞ்ச பெண் குழந்தைகளுக்கு ஆடை இனிப்பு தானம் கொடுங்க. இந்த பசுமாடு, நாய், குரங்கு, பறவை மாதிரி உயிரினங்களுக்கு உணவு தரதுமே சுக்கிர பகவானுடைய கருணை பார்வை உங்க மேலே பட்டு சுக்கிர தோஷம் நீங்கன்னு சொல்லலாங்க. இந்த விஷயத்தை நீங்க செய்ய பாருங்க, நிச்சயம் நல்ல மாற்றங்கள்னு சொல்லலாம். இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் துலாம் ராசி அன்றவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுன்னா, இது வரைக்குமே துலாம் ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே நிறைய மாற்றங்கள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் எல்லாமே நல்லபடியாக நடக்கிற மாதிரி நடந்து கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுத்துருக்கோம். பெயர், புகழ், அந்தஸ்து எல்லாமே அதிகரிக்குன்னு நினச்சிருந்தா கூட ஏதாவது ஒரு வகையில் தடுமாற்றம்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்திலையுமே ஒன்று போனால் ஒன்றுங்கிற ஒரு ரீதியாக தான் இருந்திருப்பீங்க. வாழ்க்கையில் நீ வரக்கூடிய நாட்களில் சிறப்பான மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. திருமணத்தோட நீங்கும், திருமணம் நடக்கும். இளம் வயதுக்காரங்களுக்கு காதல் விவகாரங்களில் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கணவன் மனைவி கூட இருந்த மனசாவு நீங்கும். ஆளுக்கு ஒரு மூலையில் நின்று கொடி பிடிச்சிருப்பீங்க, நீ அப்படி இல்லை, அந்யோன்யம் சிறப்பாக இருக்குது, குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாக இருக்குன்னு சொல்லலாங்க. நீங்கள் இறங்கக்கூடிய எல்லா காரியங்களுமே வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம். பாகிஸ்தானத்தில் குரு இருக்கிறதால சிறப்பான வாழ்வு உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் கஷ்டம்னு நினச்சி எதை விட்டீங்களோ அது எல்லாமே இந்த நேரத்தில் நீங்கள் தொடங்கலாம். கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி கிடைக்கும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயமா, கல்வி சம்மந்தப்பட்ட விஷயமா இந்த நேரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டாகக்கூடிய நேரம்னு சொல்லலாங்க. வெளிநாடு பயணங்கள் இந்த நேரம் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வர போகிறீங்க. பெரிய மனிதர்களுடைய நட்பு, அவங்களுடைய உதவி கிடைக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல காலங்கிறது கண்டிப்பாக பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்க ஆரம்பிக்கும். அதனால நேர்முறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. தேவையில்லாத குழப்பம் வேண்டாம். யாராவது உங்கள் வளர்ச்சியை தடுக்கணும்னு நினச்சா கூட இந்த நேரம் முடியாது. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த முட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. உடலை பொறுத்த வரைக்குமே இந்த சுண்ணாம்பு சத்து குறையக்கூடிய வாய்ப்புங்கிறதால இந்த சத்தை கொஞ்சம் அதிகப்படுத்த பாருங்கள். ஆரோக்கியமான உணவை நீங்கள் இந்த நேரம் எடுத்துகிட்டு வர்றது நல்லது. சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் செஞ்சுக்கிறது நல்லது. இந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துட்டாலே போதும், உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான வழிபாட்டு முறைகள் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் வழிபாடு. அதாவது கந்தவள் முருகனை நீங்கள் இறுக பற்றி வழிபாடு செய்ய பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் இந்த நேரம் தொழில் முயற்சி இல்லாமல் நிறைய செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த விஷயத்தாலே குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சத்துரு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே பயந்துடாதீங்க. இந்த நேரம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா போதுங்க, அனுசரித்து போனால் போதுங்க. நிச்சயம் குடும்ப வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தான்.
ரொம்ப முக்கியமாக இந்த ரொம்ப தூர பயணம் எல்லாமே தவிர்க்க பாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கு பயணத்தால் சாதகமான பலன் இல்லை, அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்குங்க. என்ன எதிர்ப்பு வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் இருக்கிறதால கண்டிப்பாக நல்ல மாட்டம்தான். வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக உடனே நீங்கள் தோண்டு போக வேண்டாம். இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி வாழ்க்கை தன்மைக்கிட்ட கொஞ்சம் அனுசரணை நடந்துக்கு பாருங்கள். இந்த நேரம் நிச்சயம் உங்களுக்கு நிதானம் கொஞ்சம் தேவைப்படுதுன்னு சொல்லலாங்க. ரொம்ப முக்கியமாக இந்த நேரம் மறைமுக எதிரி தொல்லை அதிகமாக இருக்கும். அதனால் வாராகி நீங்கள் தொடர்ந்து கும்பிட்டு வர பாருங்கள். நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி துலாம் ராசி அன்பர்கள் மனதார நீங்கள் வாராகி தாயை வழிபட்டு கமெண்ட் பாக்ஸில் 3 முறை ஓம் வாராகி தாயை போற்றிங்கிறது நீங்கள் பதிவிடுங்க. அந்த வாராகி தாயோட அருளால் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது உங்களுக்கு நடக்கட்டும்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரம் லக்னாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறத பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் யோக பலனை கொஞ்சம் தரதான் செய்யும். சுப விரயங்கள் கொஞ்சம் உருவாகுன்னு சொல்லலாம். நடக்காதுன்னு தள்ளி போன நிகழ்ச்சி இல்லாமல் நடக்க வாய்ப்பு இருக்குது. வீடு மாற்றம் நிகழ்த்துன்னு நினைப்பீங்க, அதுவுமே நடக்கும். இருக்கிற இடத்த விட்டு ஒரு உத்தியோக சம்மந்தமாக இல்லைன்னா குடும்ப சம்மந்தமாக கொஞ்சம் மாற்றங்கள் இந்த நேரம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. தேவையில்லாத மனக்குழப்பம் நீங்களே உருவாக்கிக்காதீங்க, தூக்கத்துக்கு எடுத்துக்காதீங்க. வருமானம் உண்டு தான், கொஞ்சம் செலவும் பின்னாடியே தான் இருக்கும். ஆனாலுமே திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம். குடும்பத்தில் இந்த நேரம் கொஞ்சம் ஒற்றுமை குறைய வாய்ப்பு இருக்குது. கருத்து வேறுபாடு இருக்கும். தம்பதிகள் இந்த நேரம் எந்த விஷயத்தையும் கொஞ்சம் பேச்சு வாழ்றதையும் நீங்கள் சண்டையாக வளர்க்காமல் கொஞ்சம் மனசில் இருக்கக்கூடியது ஒரு ஆறுதலான 4 வார்த்தை சொல்லிட்டு வந்தாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் ஒரு சின்ன பிரிவு வந்தால் கூட அது நிரந்தர பிரிவு நோக்கி தான் போகும். அதனால் பிரிவை அதிகப்படுத்தாதீங்க. வியாபார ரீதியாக கொஞ்சம் திடீர் போட்டி உருவாக வாய்ப்பு இருக்குது. இது கொஞ்சம் உங்கள் நிம்மதியை குறைக்கலாம். அதனாலும் மற்றவங்க வார்த்தையை நம்பி எதுவுமே செயல்படாதீங்க. திட்டமிட்டு செயல்பட பாருங்க, நிச்சயம் நல்ல மாட்டம் தான். மற்றவங்களுக்கு வாக்கு தரது வேண்டாம். ஏன்னா வாக்கு கொடுத்துட்டா இந்த நேரம் நிறைவேற்றுறதுக்குள்ளார பட வேண்டியதாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக எந்த தெய்வ வழிபாடு இருந்தாலும் ஒரு பக்கம் இருந்தாலுமே குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர பாருங்க, நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வரதுனால தான் உங்களுக்கு சாதகமான பலன் தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு ஆசைப்படக்கூடியவங்க, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் நல்ல செய்தி காத்திருக்குது. ஆனால் இந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் ஈடுபடாதீங்க. பின்னாடி வருத்தங்கிறது இந்த நேரத்தில் வந்து போகலான்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்கள் ஏமாற்றங்கள் பொருள் இழப்பு சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் உங்கள் உடைமைகளை கொஞ்சம் பத்திரமா வச்சுருக்க பாருங்கள். நண்பராக இருக்கக்கூடியவங்க கூட கொஞ்சம் விரோதியாக மாறிடுவாங்க. அதனால் கொஞ்சம் எல்லாருக்கிட்டையுமே எச்சரிக்கையாக இருந்துக்கிறது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே துலாம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கன்னா சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மனசில் தேவையே இல்லாத காரணமே இல்லாத வருத்தம் குழப்பம் எல்லாமே கொஞ்சம் இந்த நேரம் ஏற்பட்டு தான் மறையும். பண நடமாட்டம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. இடமாற்றம் இந்த நேரம் கொஞ்சம் உண்டுன்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்கள் எல்லாமே அடங்கி தான் போவாங்க. கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த நேரம் தொழில் வாழ்க்கை நல்லபடியாக நடக்குன்னு சொல்லலாம். பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் குழப்பமான மனநிலை இருந்தாலுமே சந்தோஷங்கிறது கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் தாயோட உடல் நலில் மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். எந்த ஒரு விஷயத்தை தொடங்குறதா இருந்தாலும் இந்த நேரம் கொஞ்சம் உங்கள் தாய்கிட்ட ஆசீர்வாதம் பெற முயற்சி செய்ய பாருங்கள், நிச்சயம் நல்ல மாற்றம் தான். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா உறவினர் வகையில் கருத்து வேறுபாடு வரும், எச்சரிக்கையாக இருந்துக்கணும். செய்யக்கூடிய முயற்சிகளை தடை வந்தாலுமே அது எல்லாமே முறியடித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாய்வழி உறவு வகையில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர இருக்கிறதால கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துக்குங்க. மற்றபடி இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புங்கிறது இல்லை. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிங்கிறது உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசில் இருந்த மனக்குழப்பம் நீங்கக்கூடிய நேரமாகவும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மற்றவங்களோட பலகரப்பை மட்டும் நிதானமாக இருக்கணும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது. பொருளாதார நிலையிலும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீரும். பல வகையிலும் யோகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூட இருக்கக்கூடியவங்ககிட்ட எந்த விஷயத்த சொல்லணும் சொல்லக்கூடாதுங்கிறதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாகனம் ஓட்டுறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தம்பதிகளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா அனுகூலமான பலன் கிடைக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைன்னு சொல்லலாங்க. குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும். வேடிக்கை மாதிரியான நிகழ்வுகள் நீங்கள் கலந்துக்க போகிறீங்க. சிலருக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு, கணவன் மனைவிக்குடைய நெருக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, பிள்ளைகளால் நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல உதவி கிடைக்கும். விருப்பப்பட்ட பொருளை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரமும் எதிர்பார்த்தபடி சிறப்பாக இருக்கும். பண வரவு சிறப்பாக இருக்குது. பழைய கடன் எல்லாமே திருப்பி செலுத்தக்கூடிய நிலைக்கு தான் நீங்கள் வரப்போகிறீங்க. நீண்ட நாளைக்கு பின்னாடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அரசாங்க ரீதியாக நீங்கள் எதிர்கொண்ட பல சவால்கள் இருந்து
விடுபட போகிறீங்க. இந்த நேரம் அரசாங்க வகையில் உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். மொத்தத்தில் எதுலேயுமே முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மரியாதை கூடி வரும். திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்டாலே போதும். இந்த நேரம் நல்லபடியாக முடியும்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.